ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு விதத்தில் பாதிப்படைஞ்சிட்டே இருப்பாங்க. சில கண்ட்ரிஸ் வந்து இன்டர்னலாக ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ஏற்படும். அதனால மக்களுக்கு வந்து சரியான சேவை செய்ய முடியாமல் இருந்துட்டு இருக்கு. சில கண்ட்ரிஸ்லாம் அவங்க வெளியிலேருந்து சில கண்ட்ரிஸ் வார் மூலயமா பாதிப்பாகிட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைன் மாதிரி கண்ட்ரிஸ்லாம் ரஷ்யானால மிகப்பெரிய அளவு பாதிப்பில் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக தாலிபான் வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு அவங்களுக்கும் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருக்கு. சில கண்ட்ரீஸில் எடுத்துட்டோம்னா ஃப்ளட்டு இந்த மாதிரி இன்டர்னல் எர்த்குவாக்ஸு, வால்கனோஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்த் வைஸாகவும் சரி சேஃப்டி வைஸாகவும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஹியூமனிடேரியன் கிரைசிஸே ஏற்படும். ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் எந்தெந்த விதத்தில் பாதிப்பாயிருக்காங்க, அதுலேயும் மோஸ்ட் டேஞ்சரஸாக கரண்ட்டாக இருக்க கண்ட்ரீஸ் 2024 மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரீஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெல்கம் பேக் டு சேனல். நான் கிருஷ்ணன். இந்த நியூஸ் வந்து நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கலை படிச்சு தான் சொல்லியிருக்கேன். இந்த ரிசர்ச் யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ். இவங்க குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரிஸை ரேங்க் பண்ணுறாங்க, எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த பிளேஸ் பிடிக்கிறாங்கன்னு, டேஞ்சரஸ் கண்ட்ரிஸ். இப்போ அமௌங் 163 கண்ட்ரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் 23 வேரியஸ் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மற்ற கண்ட்ரினால வார் ஏற்படுறது, அப்போ இன்டர்னலாக அவங்களுக்குள்ளேயே சண்டை வர்றது, அப்புறம் ஒரு கண்ட்ரியில் லாஸ் அண்ட் ஆர்டர்ஸ் வந்து பீப்புள்ஸ் அகேன்ஸ்டாக இருக்கிறது, அப்புறம் அன்ஹெல்தி சுச்சுவேஷனில் இருக்கிறது, அப்புறம் அவங்க சொசைட்டி வைஸாக அன்சேஃப்டியான சுச்சுவேஷனில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ். இந்த லிஸ்ட்டில் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம 47th ரேங்க்கில் இருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அவங்க என்ன தான் டெவலப்டு நேஷனாகவே இருந்தாலும் அவங்க 31st ரேங்க்கில் இருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்க 23rd ரேங்க்கில் இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 கண்ட்ரிஸ் பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்க கண்ட்ரி எதுன்னு பார்த்தோன்னா ஏமன். அவங்க 2015 அவங்க கண்ட்ரிக்குள்ளே இன்டர்னலாக ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. சிவில் கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் இப்போ அடிஷ்னலாக அவங்களுக்கு எக்ஸ்டர்னலாக மற்ற கண்ட்ரிலேருந்து கூட ப்ராப்ளம் இருக்கனால அவங்களுக்கு பஞ்சம் அதிக அளவில் ஏற்பட்டுருக்கு. அதே மாதிரி நோயும் அதிகமாக பரவிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு லேட்டராக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட டெய்லி வாழ்க்கையுமே ரொம்ப கஷ்டமான நிலைமையில் தான் இருந்துகிட்ருக்கு. இவங்களோட குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து வேல்யூ 3.397 ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இவங்க ஃபஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்க கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா செகண்ட் பிளேஸில் ஸ்வீடன். இவங்க 3.327% இந்த பிளேஸில் இருக்காங்க. இந்த கண்ட்ரிக்கு மோஸ்ட்டாக 3 ரீஜன்ஸில் தான் ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கு. ப்ளூ நைல், தர்ஃபூர், சவுத் கோர்டாஃபான் இந்த ரீஜன்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புள்ஸில் ஒரு 3000 பேர் வந்து இந்த வருஷம் இறந்தே போயிட்டாங்க பிரச்சனைனால. அப்புறம் ஒரு 20 லட்சம் பேர் வரைக்கும் வேறு கண்ட்ரிக்கும் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் இப்போ கோஆர்டினேஷன் ஆஃப் ஹியூமனிடேரியன் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு 14 லட்சம் மக்களுக்கு வந்து ஹியூமனிடேரியன் எய்டு தேவைப்படுது. இப்போ பீப்புள்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ஏற்படுறது வந்து அவங்க க்யூர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இது எய்ட்லாம் தேவைப்பட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸில் இருக்க கண்ட்ரி எதுன்னு பார்த்தோன்னா சவுத் ஸ்வீடன். இவங்க வந்து 2011 தான் ஸ்வீடன் கண்ட்ரிலேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இருந்து இவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்டர்னலாக ஒரு ஸ்டேட்லேருந்து மற்ற ஸ்டேட்டு கூட பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் ப்ராப்ளம் ஏற்படுது. அப்புறம் பொலிட்டிக்கல் வைஸாகவும் ஸ்டேபிளான சுச்சுவேஷனில் இல்லை. ஸோ இந்த கண்ட்ரியில் வாழ்கிற மக்கள் வந்து அதிக பேர் மற்ற கண்ட்ரிக்கு போகணுன்னு தான் விருப்பப்பட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பிளேஸில் இருக்க கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான். இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபான் 2021 கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. கண்ட்ரோல் எடுத்ததுலேருந்து அந்த கண்ட்ரியில் வயலன்ஸ் வந்து அதிக அளவில் ஏற்பட்டுருக்கு. கிட்னாப்பிங்கும் மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிலைமைனால இப்போ 3.294% இந்த கண்ட்ரி வந்து 4th பிளேஸில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 5th பிளேஸை பொறுத்த வரைக்கும் யுக்ரைன் வந்து இந்த பிளேஸை பிடிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ரஷ்யானால தான் அவங்க இந்த நிலைமையிலே இருக்காங்க. ரஷ்யா வந்து அவங்க கண்ட்ரியில் வார் ஏற்படுத்துறதுலேருந்து அவங்க நிறையா பீப்புள் வந்து பயங்கரமாக அஃபர்ட் ஆகிருக்காங்க. அங்கே இருக்க ஸ்கூலு, வீடு, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக பாம்லாம் வச்சுட்டு டெஸ்ட்ராயே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 3.28% அவங்க 5th பிளேஸில் இருந்துகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6th பிளேஸை பிடிச்ச கண்ட்ரி எதுன்னு பார்த்தோன்னா டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க 4.5 இயர்ஸாகவே அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷனில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ வேர்ல்டு வார் 2 ஏற்பட்ட மரணங்கள் விட இங்கே அதிகமாக ஏற்பட்டுருக்கு. 10 லட்சம் பேர் மேலே இறந்துட்டாங்க. அது இன்டர்நேஷ்னல் ரெஸ்கியூ கமிட்டி வந்து இதை சொல்லியிருந்தாங்க. இப்போ வயலன்ஸும் சரி
அப்புறம் ஆர்ம்டு குரூப்ஸ் வந்து நிறைய பேர்த்த கொல்றதும், அப்புறம் டிசீஸ் பரவுறதும், ஃபுட்டு வந்து அதிக பேர்த்துக்கு கிடைக்காம இருக்கிறதும் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாகிட்டே இருக்குது இந்த கண்ட்ரியில். நெக்ஸ்ட்டு 7th பிளேஸை பிடிச்சிருக்க கண்ட்ரி எதுன்னு பார்த்தோன்னா ரஷ்யா. ரஷ்யா வந்து அந்த எப்போ உக்ரைனில் உள்ளே போய் வார் ஏற்படுத்தினாங்களோ அவங்களுக்கு அங்கே மட்டும் ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க கண்ட்ரிக்குள்ளேயே ப்ராப்ளம், க்ரைம்ஸும் அதே மாதிரி வைலன்ஸ், கரப்ஷன், அந்த லாஸும் ஆர்டர்ஸும் மதிக்காமல் உள்ளுக்குள்ளேயே கண்ட்ரிக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டுருக்கு. இவங்க குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 3.249% தான் இருக்குது. அடிஷ்னலாக என்வரான்மெண்ட்டும் வைஸாகவும் சரி, இண்டஸ்ட்ரியிலையும் பொல்யூஷனும் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸுமே ஏற்பட்டுருக்கு. சிரியா பொறுத்த வரைக்கும் இது மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரியில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்க மக்கள்னாலே ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரையும் அடிச்சிருக்கிறதுனால அங்கே இருக்க நிறைய ஸ்கூல், காலேஜஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் கூட அவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ரிப்போர்ட்டில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இப்போ 13 லட்சம் பேருக்கு அங்கே ஹியூமன்ஸ்க்கு வந்து ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் தேவைப்பட்டுருக்கு. அதே மாதிரி 6,50,000 பேருக்கு மேலே வேறு லொக்கேட்டுக்கெலாம் ரீலொக்கேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் ரேஞ்ச் வந்து 3.173% இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ 9th பிளேஸை பொறுத்த வரைக்கும் எந்த கண்ட்ரி இருக்குன்னு பார்த்தோன்னா இஸ்ரேல். இந்த கண்ட்ரி வந்து பாலஸ்டைனை எதிர்த்து போரிட்டுருக்காங்க. அப்போ முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், அந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், அந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் வாரோட ரீசன் போட்டிருப்பேன். சரி, இந்த கண்ட்ரியோட குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3.115% இருக்குது. இப்போ லாஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்க கண்ட்ரி எதுன்னு பார்த்தோன்னா மாலி. இவங்க 3.095% இந்த பிளேஸில் இருக்காங்க. 2012 இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. துவாரக் ரெபல்ஸுங்கிற குரூப் வந்து நார்த்தன் ரீஜனை கேப்சர் பண்ணிட்டாங்க. அதை இண்டிபெண்டன்ட் நேஷனாகவும் அதே வருஷத்தில் ஏப்ரல் மந்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஆசாபாத்னு. ஸோ இங்கே வயலன்ஸும் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால இந்த கண்ட்ரி வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரி லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறதை விட இந்த வருஷம் வந்து 5 ரேங்க் முன்னாடி போயிருக்காங்க. 2.319%ஓட இவங்க வந்து 47 பிளேஸில் இருக்காங்க. சரி, இப்போ இந்த லிஸ்ட்லாம் விட்டுருங்க, நம்ம வந்து நம்மளே எடுத்துப்போம். இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரியில் இருக்கவங்களே எந்த அளவுக்கு சிவியரான சுச்சுவேஷனில் இருப்பாங்க, அஃபெக்ட் ஆகி. ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒன்று சின்ன ப்ராப்ளம் ஏற்பட்டாலே நம்ம ஏதாச்சும் ஓவராக மனசு விட்டுருவோம், நம்ம என்னடா லைஃப் இது அப்படின்னு. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் நம்ம நிலமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். டெய்லியும் வாழ்வா சாவான்னு நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து மற்றவங்களோட பெட்டராக தான் இருக்கோம். நம்மளோட கீழே வந்து இன்னும் கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ இருக்காங்க. ஸோ நம்ம லைஃப் பெட்டராக இருக்குன்னு ஹாப்பியாக இருங்க. சரி, ஓகே, இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். அது என்ன ஸ்பெக்ட்